கர்த்தருக்கு காத்திருப்பதை குறித்து சங்கீத புத்தகம் என்ன சொல்கிறது என்று இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து ஆண்டு வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உம்முடைய அன்பு எங்களை ஈர்க்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு காட்டுகிறது. சங்கீத புத்தகம் நாங்கள் காத்திருக்கிற நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கிறது. அதை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். டாக்டர் பெல்லி கிரஹாம் தன்னுடைய நண்பர் ஒருவரை பற்றி இவ்வாறு சொல்கிறார். 1920களிலே அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த சமயத்தில் அவருடைய நண்பர் மிகுந்த வேதனையான ஒரு அனுபவத்திற்குள்ளாக சென்றார். அவர் வேலை போய்விட்டது, சொத்து போய்விட்டது, மனைவியை இழந்தார், குடும்பத்தை இழந்தார். மிகுந்த வேதனையோடு கூட இருந்தார். எதற்காக வாழ வேண்டும் என்கிற கேள்வி அவருடைய உள்ளத்தை மிகவும் வருத்தியது. ஒரு நாள் ஓர் ஆலயத்தருகே வேலை நடந்து கொண்டிருப்பதை பார்த்தார். முக்கோண உருவமுள்ள ஒரு கருங்கல்லை ஒருவர் செதுக்கி கொண்டிருந்தார். அவர்களை பார்த்து, இதை எதற்காக செதுக்குகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் அந்த ஆலயத்தின் கோபுரத்தை காட்டினார். கோபுரத்தின் கூம்பில் ஒரு இடைவெளி தெரிந்தது. அந்த இடைவெளியில் இந்த கல்லை வைப்பதற்காக நான் செதுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். உடனடியாக இந்த நண்பருடைய உள்ளம் வேதனை நீங்கி மகிழ்ச்சி நிலைக்கு மாறியது. தன்னை பற்றி யோசித்தார். என்னையும் கூட இவ்வளோ உயரமான ஒரு இடத்தில் வைப்பதற்காக தேவன் செதுக்கி கொண்டிருக்கிறார் என்று யோசித்தாராம். ஒவ்வொரு நபரிடமும் தேவன் பேசுகிற விதமே அலாதியானது. எப்படி பேசுவார் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது எதற்காக 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 என்கிற கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் எழும்பிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், இந்த ஆண்டவர் எதை செய்தாலும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். வேதாகமத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. உன்னை உன்னுடைய குடும்பத்திலே பெரியவனாக உயர்த்துவேன் என்று ஆண்டவர் 2 சொப்பனங்கள் மூலமாக காட்டினார். உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய பெற்றோர் எல்லோரும் உன்னை பெரிதாக பார்ப்பார்கள். இந்த சொப்பனங்களை அவர் சொன்னபோது சகோதரர்களால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. அவர் தனியாக அவர்கள் கையில் மாட்டிய போது அவரை பிடித்து வியாபாரிகள் கையில் அடிமையாக விற்றுவிடுகிறார்கள். எகிப்திலே சென்று பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார். தேவன் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்க, அப்படி அவர் உயர்த்தப்படுவதற்கு பதிலாக வேதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அனுபவத்தை பற்றி பேசும்போது சங்கீதம் 105:19 சொல்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்புக்கு கஷ்டம், வேதனை என்பது நமக்கு தெரிந்த ஒன்றுதான். தேவன் சொன்ன வார்த்தை உடனடியாக நிறைவேறிவிடவில்லை. வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அப்படி காத்திருந்த அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகள் அவனை புடமிட்டது. தேவன் அவரோடு பேசினார், அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். சில சமயங்களில் தேவன் சொன்ன வார்த்தை நமக்கு நிறைவேறுவதற்கு நாம் புடமிடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கலாம். அதனால் காத்திருக்கிற காலம் என்பது வீணாக செல்கிற காலம் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் எத்தனை மாற்றங்கள் இந்த காத்திருக்கிற காலத்தில் நடக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள். காத்திருப்பு என்பது வெறுமனே இருப்பது அல்ல,
செயல்படுவது என்பதை சங்கீதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். காத்திருக்கிற இந்த நாட்களில் தேவன் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். சில சமயங்களில் ஏதாவது செய்யும்படி அவர் சொல்லலாம். சில சமயங்களில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வது தான் கர்த்தருக்காக நாம் காத்திருப்பதாகும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது செங்கடலின் கரையில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே சொன்னார். சும்மா இருத்தல் இங்கே காத்திருப்பதற்கு அவசியமாக இருந்தது. சில சமயங்களிலே சும்மா இருப்பது தான் நமக்கு மிகவும் கஷ்டமான ஒன்றாகும். ஏதாவது நாம் செய்தாக வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்கிறோம். சும்மா இருக்க சொன்னால் நாம் சும்மா இருக்க வேண்டும். தாவீது இடத்துல ஒரு முறை சொன்னார், யுத்தத்திற்காக புறப்பட்டு செல் என்று சொன்னார். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து சீக்கிரமாக எழும்பி போ என்று ஆண்டவர் தாவீதிடம் சொன்னார். அந்த முசுக்கட்டை செடிகளின் ஏற்படுகிற இரைச்சல் கர்த்தர் அவர்களுக்கு முன்னே செல்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருந்தது. நீ பாய்ந்து செல்ல வேண்டும், சீக்கிரமாக போக வேண்டும் என்று சொன்னார். அப்படி சீக்கிரமாய் போக சொன்னால் நாம் போக வேண்டியது தான். சும்மா இரு என்று சொன்னால் சும்மா இருக்க வேண்டியது தான். சும்மா இருத்தலும் காத்திருப்பது தான், செயல்படுதலும் காத்திருப்பது தான். எனவே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சங்கீதம் 37 வாசிக்கிறோம். ஆம், சிலர் தீவினைகளை செய்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் எதிர்த்து எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். பொல்லாப்பு செய்கிறவர்கள் அழிந்து போவார்கள், நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். காத்திருக்கிற நேரத்தில் சும்மா இருப்பதல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். காத்திருத்தல் என்பது சும்மா இருப்பது அல்ல. சும்மா இருக்க சொன்னால் சும்மா இருக்க வேண்டியது தான், செயல்பட சொன்னால் செயல்பட வேண்டியது தான். இந்த இரண்டிலுமே நம்முடைய மனது அவரை புரிந்து கொள்வதற்கு வழி நடத்தப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்வதற்கு அது நம்மை ஏவுகிறது. காத்திருப்பதற்காக அவர் கொடுக்கிற அழைப்பை ஏற்றுக்கொண்டு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதம் 27:14 நாம் வாசிக்கிறோம். காத்திரு என்றால் என்ன அர்த்தம்? காத்திரு என்பதற்கான எபிரேய சொல் காவா. கயிற்றை ஒன்றாக திருக்கி காட்டுதல், ஒன்று சேர்த்தல் என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறார்கள். எரிகோவை அழிப்பதற்கு இஸ்ரவேலர் எரிகோவை சுற்றிலும் வந்தபோது ராகாப் எனும் பெண்மணி தன்னுடைய வீட்டு ஜன்னலில் சிவப்பு கயிற்றை திருக்கி கட்டினாள். அங்கே இந்த வார்த்தை தான் வருகிறது. அப்படியானால் கர்த்தருக்கு காத்திரு என்றால் என்ன அர்த்தம்? நம் இருதயத்தை கர்த்தருடைய இருதயத்தோடு சேர்த்து கட்டுதல் தான் அவருக்கு காத்திருத்தல். காத்திருக்கிற நாட்களில் இதுதான் நடக்கிறது. நம்முடைய உள்ளம் மாறுகிறது. தேவனுடைய உள்ளம் என்ன யோசிக்கிறதோ அதை போல யோசிப்பதற்கு நாம் பழகுகிறோம். அந்த மாற்றம் நடந்தால்தான் காத்திருத்தல் என்பது பயனுடையதாக மாறுகிறது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். காத்திருப்பதற்கு நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய உடல் மொழி அவர் சொல்வதை பாருங்கள். என்னிடமாய் சாய்ந்து, நான் சொல்வதை கேட்பதற்கு கர்த்தர் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்பதை இந்த சாய்ந்து என்கிற வார்த்தை நமக்கு காட்டுகிறது.
நான் கூப்பிடும்போது, நான் பேசும்போது அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5:5 வாசிக்கிறோம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இந்த காத்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அவர் மேல் நமக்கு விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. காத்திருக்கிற நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து சங்கீதக்காரர் சொல்வதை பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். காத்திருக்கிற நாட்களில் தேவனுடைய கற்பனை என்ன சொல்கிறதோ அதன்படி செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். பொறுமை, விசுவாசம், கற்பனை, இவற்றையெல்லாம் ஒரே இடத்துல நாம் பார்க்கிறோம் அல்லவா? கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது வெளிப்படுத்தல் 14:12 இதை வாசிக்கிறோம். 3ஆம் தூதின் ஒரு பகுதியாக இந்த வார்த்தைகள் வருகின்றன. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த சங்கீதம் சொல்கிறது. உலகம் முழுவதும் அவர்களுக்கு எதிராக திரண்டு அவர்களை அழிக்கத்தக்கதாக முயற்சி எடுக்கும்போது அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக இருப்பார்கள். இயேசுவின் விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பார்கள். பொறுமையுடையவர்களாக இருப்பார்கள். பிரச்சனைகள் இல்லாத காலங்களில் தேவன் நமக்கு கொடுக்கிற பயிற்சி இதுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக, தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக, பொறுமையுடன் காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படுவதற்கு இன்றைக்கே தேவன் நமக்கு பயிற்சி கொடுத்து வருகிறார். இயேசுவின் சீஷர்கள் கூட பொறுமை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். இயேசுவானவர் தம்மோடு கூட அவர்களை 3.5 ஆண்டுகள் வைத்திருந்து பயிற்சி கொடுத்த பிறகும் கூட இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்னராக அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். தாங்கள் விரும்புகிற காரியம், தாங்கள் நம்பின காரியம் தேவனால் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொன்னார். எது எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது தான். எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அப்பொழுது அவர் அதை செய்வார். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று பவுல் ரோமர் 8:25 சொல்கிறார். காத்திருக்கிற நாம் பொறுமை உடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு பொறுமை இருக்கிறதா இல்லையா என்பதை காத்திருக்கிற காலங்கள் வெளிப்படுத்துகின்றன. காத்திருப்பதற்கு நம்மால் முடியாவிட்டால் நாம் தேவனை நம்பாதவர்களாக காணப்படுவோம். நமக்கு விரோதமாக இந்த நாட்களிலே பலர் எழும்பலாம். பலர் பலவிதமான காரியங்களை சொல்லலாம், செய்யலாம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. எனக்கு தீமை செய்தவர்களுக்கு நான் திரும்ப தீமை செய்வேன் என்று நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். துன்மார்க்கன் எவ்வளவு கோபத்தோடு எழும்பி நமக்கு விரோதமானதை செய்தாலும் நாம் அவருக்கு காத்திருக்கலாம். அவர் செயல்படுவார். காத்திருக்கிற தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். தேவனுக்கு காத்திருக்கிற தன்மை நம்மிடத்தில் வளரும்போது பால் மறந்த குழந்தையின் அமைதி நமக்கு கிடைக்கும் என்று சங்கீதம் 131 சொல்கிறது. தேவனோடுள்ள நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம்? எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதை குறித்து சங்கீதம் 131 பேசுகிறது. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தேவன் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தவிர வேறு எதையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை குறித்து நாம் பெருமையாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காத்திருக்கிற காலத்தில் நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் சொல்கிறது.
உசியா எனும் ராஜாவை குறித்து 2 நாளாகவும் 26:16 வாசிக்கிறோம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பல சமயங்களில் இந்த பாவத்தை நாம் செய்து விடுகிறோம். நமக்கு பலம் கிடைக்கும்போது அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். நமக்கு அந்த பலம் இருக்கும்போது நம்மால் சும்மா இருக்க முடிவதில்லை. நம்முடைய மனம் மேட்டிமையாகிறது. கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுவதற்கும் நம்மை தூண்டுகிறது. பார்க்கும்போது அது சரியானதாகத்தான் தெரிகிறது. தூபம் காட்டுதல் என்பது கர்த்தருடைய வேலை தானே. ஆனால் அந்த வேலை எனக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நான் உணர்ந்தால் நான் அதை செய்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது. நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவனிடத்தில் கேட்டு நாம் செய்தாக வேண்டும். சில சமயங்களில் தேவன் சும்மா இரு என்று சொல்லலாம். சில சமயங்களில் நீ செயல்படு என்று சொல்லலாம். என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது தேவனிடத்தில் ஜெபித்து கேட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது நமக்கு தெரிந்தபடி எது சரி என்று நாம் நினைக்கிறோமோ அதை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சில சமயங்களில் தேவனுடைய ஞானத்தை காட்டிலும் நமக்கு ஞானம் அதிகமாக இருப்பதாக நினைத்து நாம செயல்பட்டு விடுகிறோம். அதன் வேதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாகி விடுகிறது. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. குழந்தைக்கு பாலின் மேல் ஆசைதான். ஆனால் அந்த குழந்தை எப்போதுமே பால் குடித்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு நிலை வருகிறது, அப்பொழுது அது பாலை மறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி பாலை மறக்க வேண்டிய அனுபவத்தை பற்றி சொல்லும்போது நம்முடைய ஆத்துமாவை அடக்க வேண்டியது பற்றி சங்கீதம் பேசுகிறது. அதுதான் பலமான ஆகாரம். பாலை உண்கிறவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதியின் வசனத்தில் பழக்கமில்லை என்று எபிரேயரில் பவுல் சொல்கிறார். எது நீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் குழந்தைகளாகவே இருக்க முடியாது. நாம் வளர்ந்தாக வேண்டும். அப்படி வளரும்போது எது சரி என்று ஆண்டவர் சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பல சமயங்களில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் திருத்துவதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ நமக்கு வருகிற அனுபவங்களை எல்லாம் நம்மை திருத்துவதற்கு பயன்படுத்துகிறாரே தவிர மற்றவர்களை திருத்துவதற்கு அல்ல. அதை நாம் உணர்ந்து கொண்டால் நம்முடைய ஆத்துமாவை நாம் அடக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பலமான ஆகாரம் என்பது என்ன? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று தொடர்ந்து பவுல் சொல்கிறார். எது நன்மை எது தீமை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதற்கான பயிற்சியை தேவன் நமக்கு தருகிறார். அந்த பகுத்தறிவு நமக்கு வரும்போது நாம் பால் மறந்த குழந்தைகளாக மாறுகிறோம். அப்போது நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை முழுவதுமாக நாம் நம்புவோம். இங்கே சங்கீதக்காரர் சொல்வதை பாருங்கள். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. தான் தேவனை முழுவதுமாக நம்ப ஆரம்பித்த பிறகு இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். தேவனை நம்புதல் என்பது தேவனுக்காக காத்திருத்தலாகும். இது அநியாயம், அக்கிரமம் என்று நாம் நினைக்கும் போது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் தேவன் செயல்படுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றால் நான் கர்த்தருக்கு காத்திராமல் நானாக செயல்படுகிறவனாக மாறிவிடுகிறேன். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் நல்லவர் என்பதை எப்பொழுதும் நாம் நம்பியிருக்க வேண்டும். அவர் எதை அனுமதித்தாலும் எதை செய்தாலும் நல்லதுக்கே என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்றால் நாம் செயல்படுகிற விதம் வித்தியாசமானதாக மாறிவிடும்.
இங்கே நாம் சொல்வோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. அரிக்கட்டுகளை சுமந்து வருவதை குறித்து ஒரு சங்கீதம் சொல்கிறது. இந்த 126ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய மக்களுக்கு பலத்தையும் நம்பிக்கையையும் அது தருவதாக சொல்கிறார். இந்த சங்கீதம் விடுதலை பற்றிய சங்கீதமாகும். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இது பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பி வந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறதா, அல்லது சிறையிருப்பு போன்ற அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த போது கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றியது பற்றி சொல்கிறதா என்று வேத வியாக்கியானிகள் இரண்டு விதமாக பேசுகிறார்கள். இது எப்படி இருந்தாலும் இந்த ஞான அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தலாம். நமக்கு கஷ்டங்கள், வேதனைகள், அந்த வேதனைகளுக்கு மத்தியில் இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணரும்போது, அந்த நிலையை தேவன் மாற்றும்போது, ஐயோ இப்படி நடக்குமா என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு சொப்பனம் பார்க்கிறவர்கள் போல நாம் இருக்கலாம். ஆனால் தேவன் இதை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இப்போது இருக்கிற நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக அவர் கையிலே ஒப்படைத்து, ஆண்டவரே இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள் எதற்காக ஆண்டவரே, நீர் மாற்ற மாட்டீரா என்று அவரிடத்தில் நீங்கள் கெஞ்சுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாய் நகைப்பினால், உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருக்கத்தக்கதாக அந்த சூழ்நிலையை அவர் மாற்றுவார். அப்படி மாற்றும்போது உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன சொல்வார்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்வார்கள். நற்செய்தி அறிவித்தல் என்பது வாயினால் சொல்வது மாத்திரமல்ல, நம்முடைய செயலினால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்வதும் ஆகும். மற்றவர்கள், தேவனை அறியாதவர்கள் நமக்கு நடக்கிற நன்மைகளை பார்க்கும்போது தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்ல வேண்டுமாம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல நாமும் சொல்ல முடியும். சிறையிருப்பை திருப்புகிற அந்த அனுபவத்தை குறித்து பேசும்போது தொடர்ந்து அவர் சொல்கிறார், கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி வனாந்தரமாகும். ஆனால் மழை பெய்யும் போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அந்த வெள்ளங்களை சரியாக அவர்கள் பயன்படுத்தும் போது அந்த பகுதிக்கு அது செழிப்பை தருகிறது. தெற்கத்தி வெள்ளம் என்பது யூதேயாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய நெகேவ் வனாந்தரத்தில் தேவன் வெள்ளங்களை அனுப்புவதை பற்றி பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருந்தாலும் தேவனால் அதில் வெள்ளங்களை அனுப்ப முடியும். அந்த வெள்ளங்களை சரியான முறையில் திருப்பி பயிர் செய்யவும் முடியும். நம்முடைய சிறையிருப்பை, நாம் இப்போது இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையை அவர் மாற்றுவார். அப்போது எப்படி இருக்குமாம்? வெள்ளம் வருவது போல இருக்குமாம். கடந்த காலத்தில் தம்முடைய மக்களுக்காக தேவன் செய்த மாபெரும் செயல்களை அவர் நமக்காக செய்ததாக நாம் பார்ப்போமா? ஆம், நமக்கும் அப்படிப்பட்டதை அவரால் செய்ய முடியும். உண்மையில் கடந்த கால நினைவுகள் நிகழ்காலத்திற்கான நம்பிக்கையை புதுப்பிக்கிறது. தேவன் நமக்கும் செய்வார் என்கிற ஒரு ஆனந்தத்தை, ஒரு மகிழ்ச்சியை அது நமக்கு தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் அவர் செய்த செயல்களை நாம் யோசித்து பார்த்தால் கூட நாம் மகிழ்ச்சி அடையலாம். எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றும் அந்த சங்கீதம் சொல்கிறது. விதைக்கும் போது அது வேதனை தான், கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அறுக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி! கண்ணீரோடு நாம் விதைத்து அந்த செடி வளர்ந்து பலன் கொடுப்பதற்காக நாம் காத்திருக்கிற காலங்களில் நம்முடைய கடினமான உழைப்பு அவசியமாக இருக்கிறது. எதிர்பாராத சூழ்நிலைகள் சில சமயங்களில் வரலாம். ஆனால் தேவனை நம்பி நாம் செயல்படும்போது எல்லாவற்றையும் தேவன்
நமக்கு நன்மையாக மாற்ற முடியும். பயிர் வளர்ந்து வருகிற காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கலாம், மழை பெய்யாது போகலாம், அல்லது வெள்ளம் வரலாம். எப்படியோ பல பாதிப்புகள் நமக்கு வருகின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் அறுக்கிற காலம் வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். விதைக்கிற காலம் வேதனை தரலாம், ஆனால் அறுக்கிற காலம் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தர காத்திருக்கிறார் என்பதைத்தான் சங்கீத புத்தகங்கள் சொல்கின்றன. விதைத்து அறுக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லவா? நாம் காத்திருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஓய்வு நாள் ஆசரிப்பு கூட ஒரு காத்திருக்கிற காலம்தான். அதை நாம் அவ்வாறு யோசித்து பார்த்துருக்கிறோமா? ஓய்வு நாள் என்ன சொல்கிறது என்பதை எபிரேயரிலே பவுல் நமக்கு சொல்கிறார். தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த 7ஆம் நாளில் ஓய்வை நாம் ஆசரித்தல் என்பதன் அர்த்தம் என்ன? அன்றைக்கு அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்பது நமக்கு முக்கியமானதாக தெரிகிறதா? அவர் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது தான். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதை பல சமயங்களில் நாம் மறந்து விடுகிறோம். எபிரேயரில் பவுல் சொல்வதை பாருங்கள். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஓய்வு நாள் நமக்கு இளைப்பாறுதலின் நாளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அந்த நாள் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் தருகிறது. 6 நாட்களில் நமக்கு தேவையானதை எல்லாம் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது என்றால், நமக்கு அவசியம் எதுவோ அதை அவர் தருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்றால், அவருடைய இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிப்போம். அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன், புரிகிறதா? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஓய்வு நாள் என்பது அப்படிப்பட்ட இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசிப்பதாகும். நமக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? ஓய்வு நாளுக்கான சங்கீதம் 92 ஓய்வு நாளின் எந்த 2 அம்சங்கள் சிறப்பிக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் இளைப்பாறுதல் பெற தேவன் எவ்வாறு உதவுகிறார் என்பதை அந்த சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. முதலாவதாக தேவனுடைய செயல்கள். தேவன் நமக்காக செயல்படுகிறார் என்கிற எண்ணம் இந்த ஓய்வு நாளிலே நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். தேவன் எனக்காக செய்திருக்கிற செயல்கள் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. சிருஷ்டிப்பின் வாரத்தில் செய்தவை மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரத்திலும் தேவன் எனக்காக செய்த கிரியைகளை நான் யோசித்து பார்த்தேன் என்றால் நான் ஆனந்த சத்தமிடுவேன். உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். சில சமயங்களில் நமக்கு அது தெரியாமல் போகலாம். இந்த வாரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிற சம்பவங்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னதாக அவர் செய்தவற்றையெல்லாம் யோசிக்கும்போது அவர் நியாயமாகத்தான் செய்வார், நல்லதாகத்தான் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டாவா? அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கவில்லை என்றால் அதை குறித்து சங்கீதக்காரர் சொல்வதை பாருங்கள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். நாம் மிருக குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? மூடர்களாக இருக்கிறோமா? தேவன் நமக்காக செய்தவைகளை புரிந்து கொள்ளாத அளவிற்கு நம்முடைய உள்ளம் மூடத்தனமுடையதாக மாறிவிட்டதா? மாற வேண்டிய அவசியம் இல்லை. சிருஷ்டிப்பின் வாரத்தில் தேவன் செய்தவை, கடந்த காலத்தில் தேவன் உங்களுக்காக செய்தவை, இவை எல்லாவற்றையும் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருங்கள். அப்பொழுது உண்மையான இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 92 இன்னொன்றையும் சொல்கிறது. தீங்குகளிலிருந்து அவர் நம்மை மீட்கிறார். துன்மார்க்கர் செழிப்பாக இருக்கலாம், அக்கிரமக்காரர் செழிப்பாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமங்களை செய்கிறவர்களும் அழிந்தே போவார்கள். ஆனால் உங்களை அவர் உயர்த்துவதற்கு காத்திருக்கிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர்,
புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆம், நம்முடைய பாதுகாப்பு காண்டாமிருகத்திற்கு அதன் கொம்பு தருகிற பாதுகாப்பை போன்றதாக இருக்கிறது. தேவன் நம்மை உயர்த்துவார். தேவனுடைய வல்லமை நம்மிலே செயல்படும். புதிய அபிஷேகம் எனக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மனதில் நினைத்து கொண்டே இருக்கும்போது என்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுகிறது. தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை 12ஆம் வசனம் சொல்கிறது. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். பனை வகை மரங்கள் வனாந்தரத்திலும் செழிப்பாக இருக்கும். தண்ணீர் இல்லாத காலத்திலும் செழித்து வாழும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தருவாராம். லீபனோன் என்பது மலைத்தொடர். அங்கே இருக்கிற கேதுரு மரத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அது வளருவது போல நீதிமான் வளருவானாம். தேவனுடைய வாக்குத்தத்தம் எத்தகையதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆம், தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வது என்பது நாம் பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு அல்ல, நாம் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கு. நாம் ஒன்றுமில்லை என்பதை அங்கே நாம் காட்டும்போது தேவனை தொழுது கொள்தல் அதுதானே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் செழிப்பாக இருப்போம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இவர்களால் வேலை செய்ய முடியாது என்று உலகம் நினைக்கிற சூழ்நிலையிலும் கூட அவர்கள் வேலை செய்வார்கள், புஷ்டியாக இருப்பார்கள், பசுமையாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை தேவன் இந்த சங்கீதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஓய்வு நாளிலே வேலை செய்யாமல் தேவனை பற்றி தியானிப்பது என்பது ஆண்டவருக்கு காத்திருத்தல் தானே. சில சமயம் நாம் யோசிக்கலாம், எல்லோரும் இந்த ஓய்வு நாளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் இந்த ஓய்வு நாளிலே பாடங்களை படித்து கொண்டு இருக்கிறார்கள், நான் அதையெல்லாம் செய்ய முடியாமல் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறேனே என்று யோசிக்கிறோமா? அந்த யோசனை தேவனை நாம் நம்பாததனால் வருகிறது. தேவனை நாம் நம்பினோம் என்றால், தேவனை சார்ந்திருந்தோம் என்றால் இந்த வேதனை நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. வாரத்தின் ஒரு நாளில் நம்முடைய வேலைகளெல்லாம் நாம் நிறுத்தினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருப்பதனால அது வித்தியாசமானதாக மாறும். நமக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. காலையில் தோன்றுகிற மகிழ்ச்சி என்று நம்முடைய பாடப்புத்தகம் நமக்கு தருகிறது. நாளின் எந்த நேரத்தை தெய்வீக மீட்பு நேரமாக சங்கீதங்கள் சித்தரிக்கின்றன தெரியுமா? சங்கீதம் 35 பாருங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இரவு போன்ற வாழ்க்கை நமக்கு இப்போது இருக்கலாம். இதையும் செய்ய முடியவில்லையே என்ற வேதனை நமக்கு இருக்கலாம். ஆனால் காலை வரும், அப்பொழுது சந்தோஷம் உண்டாகும் என்று சங்கீதங்கள் சொல்கின்றன. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று இன்னொரு சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆம், காலை என்பது தேவனுடைய வல்லமையை பாடுகிற நேரம், மகிழ்ச்சி உண்டாகிற நேரம். இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதும் இரவிலேயே இருந்து விடப்போவதில்லை. விடுதல் உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேன். எப்படி நம்புகிறேன்? எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆம், இப்பொழுது எனக்கு இருக்கிற இரவு இல்லாமல் போய்விடும், நிச்சயமாக விடியும். நான் காலையை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையுடையவர்களாக நாம் இருப்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சங்கீதம் 143:8 சொல்கிறார். ஆம், காலையிலே நாம் எழுந்திருக்கும் போது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நாம் நடக்க வேண்டிய வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று அதே சங்கீதத்தில்
சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆம், காலை நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் எனக்கு போதிக்கிற நேரம். இன்றைக்கு அந்த ஆலோசனையை நீங்கள் காலையில் கேட்டீர்களா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது இன்னொரு காலை நேரத்தை நாம் சந்திப்பதற்கு அது நம்மை ஆயத்தமாக்குகிறது. அது உயிர்த்தெழுதலின் காலை. உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது கூட காலை நேரம் என்று தான் வேதாகம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு காலை நேரத்தில் தானே நிகழ்ந்தது. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற அனைவருக்கும் தேவனுடைய ரட்சிப்பை நித்திய காலைக்கான வழியை அது திறந்தது. ஆம், அந்த விடியற் காலையை நோக்கித்தானே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 11 விசுவாசிகளின் பட்டியல் இருக்கிறது. அந்த விசுவாச வீரர்கள் காத்திருந்ததாகத்தான் சொல்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று யோசித்திருக்கிறீர்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. தூரத்திலே அவைகளை பார்த்தார்கள். அவற்றை நம்பி அணைத்து கொண்டு பூமியிலே நாங்கள் அந்நியர் பிரதேசிகள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். இப்படி அறிக்கையிட்டவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தினார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் சுய தேசமாக பார்க்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள் அங்கே திரும்பி சென்றிருக்கலாம். மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆம், நாம் அப்படி நம்முடைய சுய தேசத்தை மனதிலே வைத்து வாழ்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால பவுல் சொல்கிறார், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவன் இவ்வாறு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழும்போது நம்முடைய தேவன் என்று தம்மை அழைத்து கொள்வதில் தேவன் பெருமைப்படுகிறார். ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்படிப்பட்ட ஒரு காலை நேரத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடைய காத்திருங்கள். அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதிவாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆம், அந்த புதிய பூமியில் நீதி வாசமாயிருக்கும். எல்லாம் நியாயமாக நடக்கும். அங்கே அநீதி இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் அநீதிகளை சந்திக்கலாம், வேதனைகளை சந்திக்கலாம். ஆனால் அங்கே வேதனை இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கிற காலத்தில் இன்றைக்கு அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோமா? நான் ஆண்டவரை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலம் அது. திருநெல்வேலியிலிருந்து பெரியகுளம் என்னும் ஊருக்கு செல்வதற்காக நான் வந்தேன். மதுரையில் இருக்கிற பெரியார் பேருந்து நிலையத்திற்கு வந்து சேர்ந்தபோது கடைசி பேருந்து சென்று விட்டது. இப்போது இருப்பது போல இரவெல்லாம் பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கவில்லை. எனவே விடியற்காலை 4 மணிக்கு முதல் பேருந்து வரும் என்று சொன்னார்கள். அதற்காக காத்திருந்தேன். அப்பொழுது அங்கே ஒருவர் வந்தார். நான் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்தேன். என்னை பார்த்தவர் கேட்டார், இது பைபிளா என்றார். ஆமாம் என்று சொன்னேன். நானும் எனக்கு ஒரு பைபிள் வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார். உடனடியாக என் கையில் இருந்த வேதாகமத்தை அவர் கையில் கொடுத்தேன். இதை வைத்துக் கொள்ளுங்கள், இதை வாசியுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். நீங்கள் 4 மணி பேருந்துக்காக தானே காத்திருக்கிறீர்கள். நான் பக்கத்தில் விடுதியில் நான் அறை எடுத்திருக்கிறேன். அங்கே வந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கலாமே, இங்கே உட்கார்ந்து இருப்பதை விட அங்கே நீங்கள் வரலாமே என்று கூப்பிட்டார். நானும் அவரோடு கூட சென்றேன். அறைக்கு வெளியே திறந்த வெளி இருந்தது. அதில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். வெகு நேரம் பேசி கொண்டிருந்தோம். பலவற்றையும் குறித்து அவர் கேள்விகள் கேட்டார். பேசிக்கொண்டே இருந்தோம். கடைசியிலே பரலோகத்தை பற்றிய பேச்சு வந்தது. மணி 2:30 மணி ஆகிவிட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், பரலோகத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா என்று கேட்டார். இதற்கு முன்னராக அவர் ஒன்று சொல்லியிருந்தார், அவருக்கு திருமணம் ஆகவில்லை. திருமணம் நடக்குமா என்று கேட்டபோது, இல்லை, தாம்பத்திய வாழ்க்கை அங்கே இல்லை என்று சொன்னேன். மறுபடியும் கேட்டார்,
இல்லை, அங்கே தாம்பத்திய வாழ்க்கை இல்லை, தேவதூதர்களைப் போல் இருப்போம், அங்கே திருமணம் இல்லை என்று நான் சொன்னேன். சற்று நேரம் அமைதியாக இருந்தவர், சரி நாம் படுப்போம், 4 மணிக்கு எழுந்து நீங்கள் பேருந்து நிலையத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லி படுக்க சென்று விட்டார். அதற்கு முன்னால் சொல்லியிருந்தார், நான் உங்களை பேருந்தில் ஏற்றி விடுகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது என்னை பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் அவர் விரும்பின பரலோகம் அவர் விரும்பிய பிரகாரமாக இல்லை என்பதை அறிந்த மாத்திரத்தில், நீயும் வேண்டாம், உன் பரலோகமும் வேண்டாம், நீயே போய்கொள் என்று என்னை அம்போ என்று விட்டுவிட்டார். பரலோகத்தில் பரலோகத்தில் போவதற்கு எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்கிறது. பரலோகத்தில் என்னவெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையில் பரலோகத்தை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. வேதாகமம் சொல்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு அறிவு இல்லை. புதிய எருசலேம் நீள அகல உயரம் எல்லாம் சமமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் என்று சொல்லும்போது, அதில் எத்தனை மாடிகள் இருக்கும், எத்தனை அறைகள் இருக்கும், எப்படி இருக்கும் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அங்கே சாலையெல்லாம் தங்கமாக இருக்கும், விலையுயர்ந்த கற்களாக இருக்கும் என்பதையெல்லாம் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் பரலோகத்திற்கு போவதற்கு எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். எனக்கு தெரிந்த ஒருவர் அங்கே இருக்கிறார், என்னை நேசிக்கிற ஒருவர் அங்கே இருக்கிறார். அதனால்தான் அங்கே போக விரும்புகிறேன். அந்த நேசத்தை நான் இப்பொழுது அனுபவித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் அவரின் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை புரிந்த என்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். அவரோடு கூட நான் குடியிருக்கப் போகிறேன். அந்த சந்தோஷம்தான் நான் அங்கே செல்ல வேண்டும் என்று என்னை தூண்டுகிறது. நீங்கள் பரலோகத்திற்கு செல்வதற்கு எதற்காக ஆசைப்படுகிறீர்கள்? உலக நன்மைகளுக்காகவா? தேவனோடு இருக்கக்கூடிய உறவுக்காகவா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு கூட குடியிருக்க வேண்டும். அதற்காக காத்திருக்கிறேன். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் காத்திருப்பேன். என்னை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.